Watch full episodes on Jio Hotstar. மாடைய பரப்புங்க, குப்பைய பரப்புங்க, லார்ட் ரபீஷ்காக மாளிகையை கட்டுங்க. மாளிகை ரொம்ப ஸ்லோவா ரெடி ஆயிட்டு இருக்கு. போங்க, போய் இன்னும் நிறைய மக்களை புடிச்சுக்கிட்டு வாங்க. நிறைய பேர் இருந்தா என்னோட மாளிகை சீக்கிரமா ரெடி ஆகும். சிவா, நில்லுங்கண்ணா. சிவா, சிவாவை என்னோட பாட்டு கூப்பிடும். ஓ சிவா, சிவா சிவா சிவா. என்னப்பா இது சத்தம்? இது சத்தம் இல்ல, எங்க தாத்தாவோட பாட்டு. தாத்தா நிறுத்துங்க. சிவா, பாஷாங்களா, வேதா சிட்டில நிறைய பேர் காணாம போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. வெளியில ஏதோ ஆபத்து இருக்கு. நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. கிளம்புங்க, போங்க. ஆனா என்னப்பா இது, வண்டியில இப்படியா ஏத்துவ? உன்னை சும்மா விட மாட்டேன். இவ்வளவு நேரம் தாத்தா எங்க தானே இருந்தாரு? எங்க போயிட்டாரு? அந்த ஏலியன்ஸ் தான் எல்லாத்தையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கும் போல, தாத்தாவையும் சேர்த்து. அந்த ட்ரைனேஜ் கவர் ஏன் திறந்திருக்கு? ஒருவேளை தாத்தா உள்ள விழுந்துட்டாரா என்ன? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? சரி, நான் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுறேன். இவ்வளவு மோசமான பாட்டை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை. சிவா, இந்த இடம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு இது கூட தெரியாது தாத்தா இங்க தான் இருக்காரா இல்லையான்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் போலாம். ரேவா, கண்ட்ரோல் இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். அந்த பக்கம். சிவா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த எலிங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க? வேலை செய்யுது, வேலை செய்யுது, சீக்கிரமா வேலை செய்யுது, வேலை செய்யுது. போங்க. கொஞ்சம் அங்க பாருங்களேன். நம்மளோட மிஸ்ஸிங் ஆளுங்க, அப்புறம் தாத்தா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. எந்திரி எந்திரி, போய் வேலையை பாரு. நான் வேலைக்கு போறேன். ஆனா இப்ப நாம இந்த ஊர் மக்களையும் தாத்தாவையும் அதுங்க கிட்ட இருந்து காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா சிவா. அந்த எலிங்க மோப்பம் பிடிச்சுக்கிட்டு இங்க எதுக்கு வந்துட்டு இருக்கு? ஒருவேளை அதுங்களுக்கு ஏதோ ஒரு பொருளோட வாசனை வருது போல இருக்கு. ஒருவேளை என் பீஸாவோட வாசனை நினைக்கிறேன். இந்த எலிங்க அப்படி என்னதான் வேலை செய்ய வச்சுக்கிட்டு இருக்கு? அப்புறம்
அது யாரு? சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடிங்க. லார்ட் ரபீஷோட காயிலாங்கடை மாளிகையை கட்டுங்க. எதுக்கு இவ்வளவு ஸ்லோவா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? என்ன வாசம் இது? நீ பர்ஃபியூம் போட்டிருக்கியா? இல்ல, பர்ஃபியூம் ஸ்மெல் இருந்தாலே எனக்கு மயக்கம் வரும். ஒருவேளை யாராவது பர்ஃபியூம் வாசத்தை பரப்ப நினைச்சுக்கினா இந்த எலிங்க உங்களை சுட்டுடும். அப்படியா? அப்ப இதான் விஷயமா? தாத்தா, சிவாக்கண்ணா, இந்த மோசமான எலிங்க உங்களோட பசங்களையும் பிடிச்சிட்டு வந்துருச்சா? இல்ல தாத்தா, நாங்க இங்க உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருங்க. நான் இந்த லார்ட் ரபிஷோட காட புடிச்ச பிளான கேன்சல் பண்ணிட்டு வரேன். அங்க பாருங்க, குட்டி குட்டி பசங்க லார்ட் ரபீஷ பிடிக்க வந்திருக்காங்க. விடாதீங்க, அந்த பயலை விடாதீங்க. ஒரு குட்டி பையன் கூட 3 குட்டி பசங்க ஃப்ரீ. எல்லாரையும் வேலை செய்ய வைங்க. என் காயிலாங்கடை மாளிகையை கட்டுங்க. எவ்வளவு வேலை செய்ய சொல்றாங்க, ஒரு பிரேக் கூட தர மாட்டாங்க. வீட்டுக்குள்ள எலி புகுந்தா அதுங்களை கேஜ் வச்சு நாம பிடிப்போம்ல. இப்போ நம்ம லார்ட் ரபிஷையும் அப்புறம் அதோட எலிங்களையும் கேஜ்க்கு இப்ப நம்ம எங்க போறது? கொண்டு வருவோம், இல்ல தயார் பண்ணுவோம். கேஜி ரெடி ஆயிடுச்சு. லார்ட் ரபிஷையும் மத்தவங்களையும் இங்க எப்படி கொண்டு வரது சிவா? லார்ட் ரபிஷ்க்கு பெர்ஃபியூம் பிடிக்காது. ரேவா, அந்த லார்ட் ரபிஷ உன்னோட பெர்ஃபியூமை வச்சு நாம பிடிச்சிருவோம். போய் வேலையை பாரு. நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். பரிசா? எனக்கா? ரொம்ப நல்லது. என்ன எடுத்து வந்திருக்க சின்ன பையா? சிவா, என்னோட பேரு சிவா. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். எவ்வளவு கேவலமான வாசம்! அவனை பிடிங்க. இப்ப உன்னோட ஆட்டம் முடிஞ்சது சிவா. கடைசியா ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோ.
ஃபயர் பண்ணுங்க, தப்பிக்க விடாதீங்க. அட ஓடுங்க. அட இந்த வெடி சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? பிரமாதம் சிவா, பிரமாதம். நீ கலக்கிட்ட. காணாம போனவங்கள நீ கண்டுபிடிச்சிட்ட. நாங்க எல்லாரும் கண்டிப்பா குளிச்சே ஆகணும். ஹலோ ஹலோ. சொல்லுங்க லட்டு சிங் சார். சிவா, சீக்கிரமா நீ சூப்பர் மாலுக்கு கிளம்பி வந்துரு. அங்க ஒரு திருட்டு நடந்துட்டு இருக்கு. நான் வேதாஸ் பேங்க்குக்கு போறேன். அங்கேயும் திருட்டு நடக்கிறதா தகவல் வந்தது. 2 திருட்டா ஒரே நேரத்துலயா? ஆமா சிவா, ஆமா. அப்படின்னா நாம ஒரு வேலை பண்ணலாம். நீ போய் மார்க்கெட் திருடனை பிடி, நான் போய் பேங்க் திருடனை பிடிக்கிறேன். லட்டு சிங் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சிவா இருக்கும்போது வேதா சிட்டியை எந்த திருடனாலும் கொள்ளையடிக்க முடியாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேதா சிட்டிக்கு நம்ம தேவை இருக்கு. சீக்கிரம். உங்க பார்வை ஏமாறத யாராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. நான் தான் ஹோலோ க்ளோன். அங்கிள், நான் இருக்கும்போது வேதா சிட்டியை யாராலையும் கொள்ளையடிக்க முடியாது. நெட் அவரை கிராஸ் பண்ணி எப்படி போச்சு? என்ன தடுப்பையா? இந்தா வாங்கிக்கோ. ஹாலோகான் குண்டால எந்த பாதிப்பும் ஏற்படல. இப்ப புரியுது எதுக்கு அவருக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு. அவர் குளோனால செய்யப்பட்டிருக்காரு. ஏன்னா அவர் மனுஷன் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், வெளியில வாங்க. சிவா, என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வந்துடு. இது வெறும் ஹாலோகிராம் தான். நேத்து ராத்திரில இருந்து வேதா சிட்டில பல ஜுவல்லரி ஷாப்ல இருந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரிய வந்திருக்கு வேதா சிட்டி பேங்க்ல ராபரி நடந்துகிட்டு இருக்குன்னு. அது வேதா சிட்டியோட பெரிய பேங்க் ஆச்சே. கொள்ள அங்கேயா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்ல போலி திருட கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த கொள்ளக்காரன் நம்ம கவனத்தை திசை திருப்பதான் இந்த மாதிரி செஞ்சிருக்கான். நம்ம சீக்கிரமா வேதாஸ் பேங்க்குக்கு போய் ஆகணும். லட்டு சிங் இருக்கும் போது கொள்ளையா? இவங்களை எப்பவே ஒரு கை பாக்குறேன். தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சீக்கிரம் பணம் தங்கம் எல்லாத்தையும் எடுத்து இந்த பேக்ல போடுங்க. சீக்கிரம். இப்ப நான் என்ன பண்றது? சிவா, நல்ல வேளை நீயே வந்துட்ட. அதோ அவன் தான் கொள்ளக்காரன். நானே அவனை பிடிச்சிடலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. லட்டு சிங் சார், அவர் உண்மையான கொள்ளக்காரன் இல்ல. அது ஒரு ஹாலோகிராம். வேணும்னா நீங்க அந்த ஹாலோகிராம தொட்டு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சார், அந்த கொள்ளக்காரன் நம்மள முட்டாள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்பவே பாக்குறேன். பரவாயில்லையே, உண்மையான மனுஷனா தான் இருக்காரு. உங்க பார்வை ஏமாறத யாராலையும் எப்பவும் தடுக்கவே முடியாது. நான் தான் ஹோலோ க்ளோன். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையான ரேஸ் தான். பத்திரமா இருங்க. சூப்பர் மார்க்கெட்லயும் லைட்ஸ் இப்படிதான் ஆன் ஆஃப் ஆயிட்டு இருந்தது. ஆனா ஏன் அப்படி நடக்குது? அங்க பாரு, பிரிட்ஜ் உடைஞ்சிடுச்சு. ஹாலோ க்ளோனை இவங்க பார்த்துப்பாங்க. ஆனா வேதா சிட்டிக்கு நான் தேவை. என்னது?
பிரிட்ஜ் உடைஞ்சு போன மாதிரி நம்ம பார்த்தோமே, ஆனா இங்க எல்லாமே நல்லா தானே இருக்கு. இது என்ன மேஜிக் பா? இது மேஜிக் இல்ல. ஹாலோ கிளவுன் நம்ம கவனத்தை திசை திருப்ப பிரிட்ஜ் உடைஞ்ச மாதிரி இல்யூஷனை ரெடி பண்ணிருக்காரு. இது ஒரு இல்யூஷன் தான். வாங்க நம்ம இப்பவே கிளம்பலாம். இந்நேரம் போலீஸ் அவரை தடுத்து நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஹாலோ க்ளோன் எங்க ஹேண்ட் கப்பை வச்சு எங்களைய லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இனி நம்மால அவனை எப்பவுமே பிடிக்க முடியாது. சூப்பர் மார்க்கெட்ல ஹாலோ கிளவுன் இருந்தப்போ லைட்லாம் ஆன் ஆஃப் ஆயிட்டே இருந்துச்சு. இல்யூஷன் வந்தப்போ கூட லைட் இந்த மாதிரி ஆன் ஆஃப் ஆச்சுல. அநேகமா ஹாலோ கிளவுன் எலக்ட்ரிசிட்டியோட ஹெல்ப்பால தான் இந்த மாதிரி இல்யூஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர், இப்ப ஹாலோ கிளவுன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடி. அவர் எலக்ட்ரிசிட்டியோட உதவியால அவரோட குளோனை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் ஒரு பவர் ஹவுஸ்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமா பவர் ஹவுஸ்க்கு போய் ஆகணும். நில்லுங்க, நாம ஏதாவது ஒரு பிளான் போட்டு தான் உள்ள போயாகணும். இல்லனா ஹாலோ கிளவுன் நமக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு இல்யூஷனை காட்டி ஓடி போயிடுவாரு. நான் ஒவ்வொன்னா வேதா சிட்டில மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா பேங்கை கொள்ளையடிச்சிடுவேன். போலீஸாலையும் அப்புறம் அந்த சின்ன பையனாலையும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். யார் அங்க? நான் எங்க இருக்கேன் ஹாலோ கிளவுன்? நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜெயில ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்க பார்வை ஏமாறத யாராலையும் எப்பவும் தடுக்க முடியாது. நான் தான் ஹோலோ க்ளோன். இவங்கள யாரு நிஜமான ஹாலோ க்ளோன்? ஆதி யுடி, நம்ம சிவாக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். மேல பாருங்க, லைட்ஸ் மூலமா ஹாலோகிராம்ஸ் உருவாக்குறாங்க. அதை ஆஃப் பண்ணிட்டா போதும். சைக்கிள் அட்டாக். என்ன பிடிக்கிறது அவ்வளவு சுலபமா இல்ல. ஓடு சிவா ஓடு. ஆனா உன்னால ரொம்ப தூரம் ஓட முடியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் தூரமா போ. இவ எப்படி க்ளோனா மாறினா? இதுக்கு பேர் தான் ஆப்ப திருப்பி உங்களுக்கே கொடுக்கறது. உங்க வேலையை உங்ககிட்டயே காட்டின பாத்தீங்களா ஹாலோ கிளவுன்? இந்த ஹாலோ கிளவுன் எங்க போயிட்டாரு? ரேவா, ஆதி, யூடி எல்லாரும் எங்க போயிட்டீங்க? சிவா, நீ என்ன பிடிப்பையா இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துவியா? இது ஒரு இல்யூஷன் தான். நீங்க என்னோட கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்றீங்க. இருக்கலாம், ஆனா உண்மையிலே அவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? நாங்க ஒரிஜினல் தான். சிவா, நாங்க நிஜமானவங்க தான். சிவா, நீ முதல்ல ஹாலோ க்ளோனை படி. என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல விட்டுட்டு போக முடியாது. சிவா,
எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட். சிவா, நான் மறுபடியும் வருவேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.